ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய 7 பயங்கள் என்ன, அது எப்படி சரி செய்யலாம், எதனால் பயங்கள் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பிறவி குறைபாடுகள். அதாவது நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட மனசில் வர்ற முதல் எண்ணம் நம்ம குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்கேன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு பயம் வரும். அந்த டவுன் சிண்ட்ரோம் இல்லைனா ஆட்டிசம் அந்த மாதிரி பிறவி குறைபாடாக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் வேண்டிப்பீங்க. அதை பற்றி ஒரு சின்ன பயம் இருக்கும். பெரும்பாலான குழந்தைகள் ஆரோக்கியமாக தாங்க பிறக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நிறையா ஸ்கேனு பரிசோதனைகள்லாம் வந்துடுச்சு. அதனால் நம்ம எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, நிறையா பிரச்சனைகள் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதை குணப்படுத்தியும் இருக்காங்க. கர்ப்ப காலத்தில் நீங்கள் சத்தான உணவுகளை சாப்பிட்டாலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. நீங்களும் உங்கள் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஃபோலிக் ஆசிட் நிறைந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிடணுங்க. உங்கள் டாக்டர் சொன்னாங்க அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். முதல் 3 மாதங்கள் பொதுவாகவே டாக்டர்ஸ் இந்த டேப்லெட் கொடுப்பாங்க. குழந்தையோட நரம்பு வளர்ச்சிக்கும் மற்ற உறுப்பு வளர்ச்சிக்கும் ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே அவசியங்க. எனவே சத்தான உணவுக்கு தான் முதலிடம். நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பயத்தை தவிர்த்திடலாம். இன்னும் உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தியானம் அப்புறம் இசையை கேட்டுட்டு உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணிடலாங்க. ஸோ கர்ப்பிணிகள் ஏற்படக்கூடிய முதல் பயம் என்னென்னா, குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றதான். நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கேன் எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குறைபாடும் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்க. இரண்டாவது பயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தை அதாவது கருசிதைவு அடையாமல் பிறக்குமா அப்படின்னு பயம் இருக்கலாங்க. ஒரு 10-20% பெண்கள் இதை தான் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்களா. உங்களது மைண்டு, எண்ணம், மனம் இது எல்லாத்தையுமே எப்பயுமே நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கணுங்க. பாசிட்டிவான எண்ணங்கள் இருந்தாலே நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் வெல்ல முடியும். நீங்களும் உங்கள் குழந்தையும் ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணுங்க. அது மட்டும் இல்லை, கெஃபைன் உள்ள பொருள்களை தவிர்த்திடணும். உங்களுக்கு தெரியும் கெஃபைன் எது இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, நிக்கோட்டின் இருக்கிற அந்த பொருளையும் நீங்கள் தவிர்த்திடணுங்க. சிகரெட் குடிக்கவும் கூடாது, அதை பிடிக்கிறவங்க பக்கத்துலேயும் நீங்கள் இருக்கக்கூடாதுங்க. ஸோ கன்சீவாக இருக்கவங்க அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, யாரும் சிகரெட் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் அங்கேருந்து எட்ட போயிடுங்க. குடிப்பழக்கம், புகைப்பழக்கம் இருந்துச்சுனாலும் கருசிதைவு ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு ரத்தப்போக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணுங்க. ஸோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இரண்டாவது பயம் பார்த்திங்கன்னா கருசிதைவு பற்றி தான். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மூணாவது பயம் பார்த்திங்கன்னா, ஒருவேளை குழந்தைக்கு குறைப்பிரசவம் ஆகிடுமோ, முன்னாடியே பிறந்துருமோ அப்படின்ட்டு பயம் இருக்கலாங்க. பெரும்பாலான தாய்மார்கள் பார்த்திங்கன்னா குறைப்பிரசவத்தை நினச்சி தான் பயப்படுவாங்க. 37 வாரம் முடியாமல் முன்னரே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதை தான் நம்ம குறை பிரசவம்னுவாங்க. 37 வாரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா குழந்தை நல்லா வளர்ந்துரும், வெயிட் மட்டும்தான் போட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் 37 வாரத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர்ஸ் சிகிச்சை கொடுப்பாங்க. நீங்கள் பயப்பட வேண்டாங்க. உங்களோட உடல் எடை, ரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு இதை நீங்கள் சீராக வச்சுட்டாலே போதும், எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. இந்த 3 விஷயங்களில் நீங்கள் சரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறை பிரசவம் ஆக வாய்ப்பே இல்லைங்க. நான்காவது பார்த்திங்கன்னா, கர்ப்பிணிக்கு ஏற்படுற பயம் ஒருவேளை தொப்புள் கொடி குழந்தைய சுத்திக்குமோ அப்படின்றதாங்க இருக்குமா. இந்த எண்ணத்தை நீங்கள் கண்டிப்பாக கைவிட்டணுங்க. ஒருவேளை தொப்புள் கொடி சுற்றிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே நம்ம வயிற்றில் உள்ள அந்த நீர் இருக்கு இல்லையா, பனிக்கூட நீர், அது தானாகவே தொப்புள் கொடியை சரியாக்கி விட்டுருமாங்க. சிலருக்கு சரியாகலை அப்படின்னாலும் பயம் வேண்டாங்க, டாக்டர்ஸ் பார்த்துக்குவாங்க. கரு உண்டான முதல் நாள்லேருந்து பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் எப்பயும் நினைக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பயம் வேண்டாம், எல்லாமே தானாக சரியாயிடும். 5வது பயம் பார்த்திங்கன்னா, அதிகமாக வெயிட் போடுறோமே, நம்ம ஒருவேளை குண்டா அசிங்கமாக இருப்போமோ ஆயிடுவோமோ அப்படின்ற பயம் இருக்குங்க. இது தேவையில்லாத பயம்தான். உங்களோட உடல் எடையை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாங்க. இது புதுசில் கன்சீவான எல்லாருமே 10-15 கிலோ நார்மலாகவே போடுவாங்க. அது இயற்கையின் படைப்பு, இதுக்காக கவலைப்பட வேண்டாம். பிரசவம் ஆனதுக்கப்புறமா சில மாதங்களேயே அந்த வெயிட்டெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருங்க.
அதனால் நீங்கள் எடையை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக பிடிச்சதை சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருங்க. குழந்தை பிறந்த சில மாதங்கள்லேயே தாய்ப்பால் கொடுக்கும் பொழுதும் சரி, நீங்கள் செய்கிற சின்ன சின்ன வேலையாலும் உங்கள் வெயிட் வந்து தானாகவே குறைஞ்சி போயிடுங்க. இந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். 6வது பார்த்திங்கன்னா, பிரசவத்தை பற்றி நிறைய பேருக்கு பயம் இருக்குங்க. வலி ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்ற பயம்லாம் இருக்கலாம். நம்ம சொல்லிட்டோம், எப்போயுமே பாசிட்டிவ் திங்கிங் தான் ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு. பிரசவத்தை பற்றி என்னென்ன பயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசவ வலி வருமா, அதுக்கப்புறம் பிரசவ வலி வந்துருச்சு அப்படின்னா கரெக்டான டைமில் ஹாஸ்பிட்டல் போக முடியுமா, அடுத்தது பிரசவ வலி வந்துட்டால் பனிக்கூடம் உடையுமா, பனிக்கூடம் உடைஞ்சதுக்கப்புறமா நார்மல் டெலிவரி ஆகுமா, அப்படின்னு நிறைய பயங்கள் இருக்குங்க. இது வந்து எல்லாருக்குமே இருக்கிற பயம்தான். நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நீங்கள் மட்டும் போனீங்க, எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்க, வாக்கிங் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாமே எல்லாமே இயற்கையான முறையில் தானாகவே நடக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து பர்சனலாக என் மனசில் என்ன தெரியுமா நினச்சிக்கிட்டேன், டெலிவரி அப்போது ஒருவேளை டெலிவரின்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்தியா வந்து மக்கள் தொகையில் 2வதாக போகாது அப்படின்னு என் மனசில் நான் சொல்லிக்கிட்டேன். அப்போ வந்து எனக்கு அது வந்து ஒரு தைரியம் கொடுக்கும். கரெக்டு தான், ஈஸியாக தான் எல்லோரும் போயிட்டு குழந்தை வந்து பிறக்குது. நம்ம பாட்டிகள்லாம் வந்து அசால்ட்டாக 8, 9, 10 குழந்தைகளை வந்து ஈன்றெடுத்தாங்க அப்படின்னா அது வந்து பெயின் இல்லாத ஒரு விஷயம் தானே. நம்மளாலேயும் முடியும். நம்மளாலேயும் வந்து ஈஸியாக நார்மல் டெலிவரியில் நம்ம குழந்தைய வெளியில் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்ட்டு பாசிட்டிவாக நீங்கள் நினைங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக நார்மலாகும். நீங்களும் வந்து எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுவீங்க, அக்கா எனக்கு நீங்கள் சொன்ன தைரியத்தில் தான் வந்து நான் என் மனசை தைரியப்படுத்திக்கிட்டேன், எனக்கு வந்து நார்மல் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் டெலிவரியை பற்றிய பயத்தை தூக்கி போட்டுருங்க. 7வது பார்த்திங்கன்னா, பொதுவாக கர்ப்பிணிக்கு இருக்கிற பயம் பார்த்திங்கன்னா, குழந்தையோட வளர்ப்பு. எப்படி நம்ம குழந்தைய வந்து வளர்ப்போம், தாய்ப்பால் எப்படி கொடுக்கறது, டயப்பரை மாற்றுறது, குழந்தை எதுக்கு தும்புது, அழுவுது அப்படின்னு நிறையா வந்து சந்தேகம் இருக்குமாங்க. எந்த ஒரு பயமோ சந்தேகமோ உங்களுக்கு தேவையில்லைங்க. குழந்தை வளர்ப்பு அப்படின்னு அதை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்குதுங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கி படித்தாலே உங்களுக்கு போதும். அது மட்டும் இல்லை, குழந்தை வளர்ப்புன்றது வந்து ஒரு கலை. அதுவும் ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஏன்னா அந்த காலத்துலேயே நம்ம பாட்டிகள் அம்மாக்கள்லாம் வளர்த்தப்போ நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், நம்மளால் ஈஸியாக நம்ம குழந்தைய வந்து வளர்க்க முடியுங்க. அதனால் அதை பற்றி பழங்களை வந்து நீங்கள் விட்டுட்டு, அதனால் பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும் உங்கள் மனசில் விதைங்க. நல்லதே யோசிங்க, நல்லதே நடக்கும், ஈஸியாக நார்மலாகும். இந்த 7 விஷயங்கள் தாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு பயமாக இருக்குமா. கன்சீவான முதல் நாளிலிருந்து அந்த 10 மாதங்களும் அவங்க வந்து பயப்படுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த 7 மட்டும்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பயங்களை பற்றியும் இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி வேறு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதன் மூலமா பயனடையட்டும். வேற ஒரு வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.